உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். ரமலான் திருநாள் கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி, கிரண்பேடி உள்ளிட்டோர் வாழ்த்து. ஆழியார் அணையில் பேரூராட்சி கழிவுகள் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார். ஆளுநர் மாளிகையில் மான்கள் வசிப்பிடத்தை அழித்து விளையாட்டு திடல் அமைக்கும் முடிவை கைவிடுமாறு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். ரமலான் திருநாளையொட்டி நாகர்கோவிலில் நடைபெற்ற தொழுகையில் திரளானோர் பங்கேற்பு. சென்னை போரூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோவையில் நகை வணிகரின் முகத்தில் மிளகாய் பொடி தூவி 4.5 கிலோ வெள்ளி, 92,000 ரூபாய் பணம் கொள்ளை. சிங்கப்பூர் வானூர்தி நிறுவனத்தின் 70வது ஆண்டு விழாவையொட்டி சென்னையில் மகிழுந்து அணிவகுப்பு. சத்தியமங்கலம் அருகே உள்ள தண்டாயுதபாணி மலைக்கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் வழிபாடு. பாகிஸ்தானில் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற சரக்குந்து தீப்பிடித்து எரிந்ததில் 120 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.